நான் ஒரு சின்ன கதை சொல்லுவா. ஒரு அழகான ஊர், எங்க பார்த்தாலும் பச்சை பச்சேன்னு இருக்கும். அங்க இந்த குருவிகளோட சத்தம், இந்த கண்ண கவனம் இல்லாத குழந்தைகளோட விளையாட்டுத்தனமான சத்தம், இதெல்லாம் காதுல கேட்கும்போது அப்படியே ரொம்ப இனிமையா இருக்கும். சந்தோஷமா இருந்த ஊரு ஒரு நாள் என்ன கேடு வந்துச்சு தெரியல. ஊரு ரெண்டா பிரிஞ்சிருச்சு. ஒரு பக்கம் பெரிய கூட்டம், இன்னொரு பக்கம் சின்ன கூட்டம். அந்த பெரிய கூட்டத்துல நான் தான் இது ஏன் நாடு, சின்ன கூட்டத்துல நாங்களும் இங்கதானே இருக்கோம், எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லையா அப்படின்னு கேட்டுச்சு. ஆனா பெரிய கூட்டம் சின்ன கூட்டத்தை நசுக்கி 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 படாத பாடுபடுத்தி கொடுமைப்படுத்தி, அது மட்டும் இல்ல ஒட்டு துணி இல்லாம ஓட விட்டு சுட்டு 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 பிணக்குழியெல்லாம் குமிச்சு கேட்க யாருமே கேட்கலையே. நீங்க கதையை சொல்லிட்டு என்ன சொல்ல வரேன்னா, சமம் சமம் சமம். எது சமம்? எது சமமா இருக்கு? என்ன சமமா இருக்கு? நான் சின்ன வயசா இருக்கும்போது அப்பா நீ நல்லா படிக்க வைக்கணும்னு சொல்லி செருப்பு போடாம ஒரு ஓட்ட சைக்கிள்ல போற இடம் இல்ல, செய்யாத வேலை, மறுபடிக்கு படிப்பு வரல, படிக்கல இப்படியே போச்சு. இப்படியே போய் இப்ப எனக்கு ஒரு பையன் பிறந்தான். ஆஸ்பத்திரியில இருந்து அவனை கொண்டு வந்து என் கையில கொடுத்தாங்க. அவனை பார்த்துட்டு நான் தான் அப்படின்னு மகான்ல தட்டி நின்றேன். அம்மாதான் படிக்கல, உன் பையனையா நல்லா படிக்க வைக்கணுமே அப்ப நினைச்சேன். அவனுக்கு 3 வயசு ஆயிடுச்சு. பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும்ல, பள்ளிக்கூடத்துக்கு போனேன். பள்ளிக்கூடத்துல அந்த ஒரு பாம்பு அந்த பாம்பை கொடுத்து பிள்ளை பண்ணுங்க அப்படின்னு. அதான் படிக்கலையே, ஐயா நான் படிக்கல, நீங்களே பிள்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டு, உங்க பேர் என்ன, அப்பா பேர் என்ன, ராமசாமி, பையன் பேர் என்ன, ராவணவேல், அடுத்து சொல்லும் போது திக்குது, ஜாதி ஜாதி. 3 வயசு குழந்தைக்கு அதுக்கு என்ன தெரியும்? அதுக்கு என்ன தெரியும் ஜாதி? சேர்த்துட்டேன், ஸ்கூல்ல சேர்த்துட்டேன். ஸ்கூலை விட்டு என் பையனை கூட்டிட்டு வெளில வந்து ஸ்கூலை பார்த்து அன்னைக்கு ஒருத்தர் சொன்னா, முண்டாசு கவி மூசிய முறுக்கி விட்டு, ஜாதிகள் இல்லையடி பாப்பா, நல்ல வேலை உயிரோட இல்லை, ஜாதிகள் இருக்குதடி பாப்பா. இப்ப அப்படிதான் இருக்கு, ஜாதிகள் இருக்குதடி பாப்பா. என் பையன் படிச்சான், அவனை ஆளாக்குறதுக்கு கடன் வாங்க, பெரிய படிக்க வைக்கிறதுக்கு கடன் வாங்க, கடன் வாங்கி வாங்கி வட்டி கட்டி 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 நானே கூட வாங்கிட்டேன். நானே கூட எல்லாத்துலயுமே வெற்றுமை, எல்லாத்துலயுமே வெற்றுமை.
மனிதன் மிருகமாய் மிக கொடூரமாய். என்னது என்னது? மனிதன் மிருகமாய் மிக கொடூரமாய், கேட்க நாதி இல்லாமல் ஓங்காரமாய் ஓலையும் ஜாதி. எல்லாத்திலையும் வேற்றுமை, எல்லாத்திலையும் வேற்றுமை. எதுக்கு வேற்றுமை என்று தெரியவில்லை. எதற்கு வேற்றுமை? கொடுத்துற கூடையில வேற்றுமை பார்க்கிறான். பசிக்கு தானே சாப்பிடுறோம், பசிக்கு தானே சாப்பிடுறோம். அப்பாட்டுல கூட வேற்றுமை. குடிக்கிற தண்ணி அது என்ன பாவனிச்சு? அதுல கூட தண்ணி தொட்டில வளம் கழிக்கிற மிருக ஜென்மமடா இந்த நாடு, மிருக ஜென்மமடா இந்த நாடு. நாயானரே நாயானரே, நான் சாகத்தானே போறேன், நான் சிரிக்கிறேன், நான் சாகத்தான் போறேன். ஒன்னே ஒண்ணு, நான் செத்துட்டா கூட என்னைய புதைக்கிற இடத்துலயோ எரிக்கிற இடத்துல கூட வேற்றுமை பார்க்கிற உலகமடா, வேற்றுமை பார்க்கிற உலகம்.